السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் வந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறுலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. புனிதமான இந்த ரஜபு மாதத்தில் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வானாக. ஷாபான் மாதத்திலும் பரக்கத் செய்வானாக. ரமலானை அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை தந்தர முடிவானாக. இந்த புனிதமான நல்ல நாளையில் அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கி இருக்கிறானோ அதை நாம் மரணிக்கும் வரையும் நிலைமையாக செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தர முடிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அருமையானவர்களே, மிஅராஜுடைய இரவு இன்னைக்கு. இந்த இரவனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நாளையில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதை தாண்டி இந்த உலகத்திற்கு லட்சத்தை தாண்டிய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்களுக்கெல்லாம் இறைவனுடைய சந்திப்பு என்பது, நேரடியான சந்திப்பு என்பது யாருக்குமே கிடைக்க பெறவில்லை. யாருக்கு கிடைச்சிச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அல்லாஹ் அந்த பெரிய பாக்கியத்தை எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு பெரும் பாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் அஸ்ரா என்னும் பயணத்திற்கு அழைத்து சென்றார். எப்ப? லைலன், ஒரு இரவுல. எங்க இருந்து? மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரையும் அல்லாஹ் அழைத்து சென்றார். ஏன் அழைத்து சென்றார்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி அழைத்து சென்றார் என்று குர்ஆன் இந்த மிஅராஜுடைய இரவினுடைய பயணத்தை பற்றி திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அழைத்து சென்றான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது, வாங்க கூப்பிடுறாங்க, அப்படி தானா போகிறது ஒரு விதமாக இருந்தாலும், இன்னொரு விதம் வந்து வாங்கன்னு அழைக்கிறது, அழைத்து போறது ஒரு விதமாக இருந்தாலும், மூணாவது விதம் கண்டிப்பா வந்தே ஆக வேண்டும், ஆளை அனுப்பி கூட்டிட்டு போறது. இந்த மூன்றாவது விதத்தில் உள்ளதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னின் பக்கம் அழைத்து செல்வதற்கு ஜிப்ராயில் மூலமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்.
மிஹராஜ் அப்படின்னு வானத்தை நோக்கி உண்டான நிகழ்வுகள் தான் நாம் பார்ப்போம். அப்படிதானே? வானத்தை பற்றி நிறைய கதைகள் இருக்கின்றன. வானத்தை பற்றி நிறைய ஸ்டோரி இருக்கு, நிறைய கதைகள் இருக்கிறது. என்ன கதைகள் எல்லாம் இருக்குன்னா நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே போலாம். வானத்தை பற்றி உண்டான கதைகள், ஸ்டோரிகள். ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்க. அதுல ஒரு முஸ்லிம், ஒரு யூதர், ஒரு கிறிஸ்தவர், 3 பேரும் சேர்ந்து பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த பயணத்தில் இந்த 3 பேர்களும் தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு பயணத்தை மேற்கொள்றாங்க. பயணத்தை அடைவதற்கு முன்பாகவே தான் வைத்திருந்த உணவுகள் எல்லாம் காலியாயிடுச்சு. இந்த காலத்துல மாதிரி ஹைவேல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல இறங்கி சாப்பிட்டுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா பாலைவன பயணம், மனிதர்களே இல்லாத பகுதியில் செல்லக்கூடிய பயணங்கள் அது. அப்படிப்பட்ட பயணங்களில் இருக்கக்கூடிய உணவை தான் உண்ண முடியும். இருக்கக்கூடிய உணவு தீர்ந்து விட்டது. மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரொட்டி இருக்கு. எத்தனை ரொட்டி இருக்கு சொல்லுங்க? இந்த மணி 10 ஆச்சுன்னா 2 பேரும் தான் பேசணும். ஒரு ரொட்டி தான் இருக்கு. இந்த ஒரு ரொட்டியை 3 பேர்களும் சேர்ந்து சாப்பிடுறதுக்கு நினைக்கிறாங்க. எனக்கு வேணும், உனக்கு வேணும், உனக்கு வேணும். எல்லாரும் எனக்கு வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்க 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்யறாங்க. என்ன முடிவு செய்யறாங்கன்னா, நான் பேசுவா, நீங்க பேசுறீங்களா? அந்த ஒரு ரொட்டியை யாருக்கு கொடுக்கிறது, யார் சாப்பிடுறது? 3 பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. 3 பேரும் தூங்கிடுவாங்க. 3 பேருக்கும் கனவுகள் வரட்டும். அந்த கனவுகளில் யாருக்கு கனவு வருகிறதோ, அது நல்ல கனவு வருகிறதோ அவருக்கு அந்த ரொட்டியை கொடுத்துடலாம், அவருடைய பசியை தீர்த்தரலாம் சொல்லி 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. தூங்குறாங்க. நான் சொல்றது கதைதான். தூங்கிடுறாங்க. தூங்கி முதல்ல யூதர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, விழிச்சு உங்க கனவு சொல்லுங்கன்னு சொல்லி 2 பேரும் சொல்றாங்க. நான் இரவில் தூங்கக்கூடிய சமயத்தில் நான் ஒரு அற்புதமான கனவை கண்டேன், யாருமே காணாத கனவை கண்டேன். என்னப்பா கனவு அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் 5வது வானத்துக்கு போயிட்டேன். நானு 5வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் பார்த்தேன். நானு என்னுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போய் பார்த்தேன், பேசினேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லாத பெரிய அதிசயமான நபியை சந்தித்த நிகழ்வாக சொல்றார். அடுத்து இவர் ஸ்டோரி முடிச்சுட்டாரா? அடுத்து உள்ள கிறிஸ்தவர் என்ன பண்றாரு? அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நான் கனவு கண்டேன். என்னப்பா கனவு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 7வது வானத்துல போய் பார்த்தேன் அப்படின்றாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம 7வது வானத்துல போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் அது. எல்லாம் அவங்கவுங்க நபிமார்களை பார்க்கிறாங்க. இவர் முஸ்லீம் இருக்கிறார்ல, இவர் என்ன சொல்லுவார்னு சொல்லி 2 பேருக்கும் ஆர்வம். இவர் சொன்னாரு, நானும் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு அப்படின்னா, என்னுடைய கனவுல மலக்குல் மௌத் வந்தார், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். என்னங்க சொன்னாரு? மலக்குல் மௌத்னா உயிரை கொடுக்குதுன்னு வருவாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆர்வமா 2 பேரும் கேட்க, வந்தாரு. எங்க போறீங்க நீங்கலாம் அப்படின்னு கேட்டாரு. நாங்க ஒரு பயணத்துல மேற்கொண்டு இருக்கிறோம். நீங்க போகக்கூடிய பயணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாரு. இன்னும் முடியல, இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. கையில என்ன வச்சிருக்குன்னு கேட்டாரு. ஒரே ஒரு ரொட்டியை வச்சிருக்கேன், சாப்பிடுன்னு சொன்னாரு. இல்ல இல்ல, இந்த ஒரு ரொட்டியில பெரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்கு, யார் சாப்பிடுறதுன்னு பிரச்சனை இருக்கு, நான் சாப்பிட முடியாது. நீ சாப்பிடுறியா, உயிரை எடுக்குவா நானு அப்படின்னு கேட்டாரு.
என் உயிரா ரொட்டியா பெருசான்னு பார்த்தா என் உயிர் தான் பெருசு. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எப்பா சாப்பிட்டப்போ ஒரு செய்தி கூட சொல்லலையாப்பா, எழுப்பி கூட சொல்லலையாப்பா, நீனு ஏன்பா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்க, நானும் சத்தம் போட்டு பார்த்தேன், யாருமே வரல, 2 பேருமே வரல. கடைசியில உங்க ஸ்டோரிய கேட்டா ஒரு ஆள் 5வது வானத்துல இருந்தீங்க, இன்னொரு ஆள் எங்க இருந்தீங்க, 7வது வானத்துல போய் இருந்தீங்க, எப்படி காது கேட்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வானத்தினுடைய கதைகளை நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி சுவாரஸ்யமா சொல்லிட்டு போனாலும் அஜர்த்து என்ன சொல்ல போறாரு கதை, அஜர்த்து என்ன சொல்ல போறாரு, 7 வானத்தை பற்றி சொல்லுவார். நான் 8வது வானத்துல போய் உட்கார்ந்துக்கிறேன், அதுவரை நாங்க ஒண்ணு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னா சில செய்திகளை, ரொம்ப சொற்பமானவர்கள் தான் இருக்கிறோம் என்ன, சில செய்திகளை சொல்லி சுருக்கமாகவும் என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். நீங்க போதும் சொன்னா கூட இப்ப கூட முடிச்சுக்கலாம், ஒண்ணு தப்புலாம் இல்ல. என்ன பேசலாம்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும், அவருடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா வாழ்க்கையுடைய நிறைவான பகுதிகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பகுதிகளையும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அனைத்துமே வழிகாட்டுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு என்னது, வழிகாட்டுதல். அது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை தொற்றும் ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை எத்தி வைத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்னை பத்தி ஒரு செய்தி இருந்தாலும் அந்த செய்தி என்ன பண்ணுங்க, பிறருக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அப்பனா எல்லா செய்திகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான செய்திகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுவிடக் கூடாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மிஅராஜ் இருக்கிறது அல்லவா, இது மிகப்பெரிய அத்தாட்சி. அது விண்ணுலகத்துக்கு பயணம் செய்ய முடியுமா என்ற இன்றைய நாளையிலையும் சவாலான செய்தி. அப்படிதானே, விண்ணுலகத்துக்கு பயணம் செய்வது அப்படிங்கிறது இந்த விஞ்ஞான காலங்களிலும் சவாலான செய்தி. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடந்தாலும் அதற்கு முன்பாக யார் விண்ணுலகத்திற்கு சென்றால் என்றால் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாறு வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய அடியாரை எங்கே அழைத்து சென்றான், விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றான். இது மிகப்பெரிய அத்தாட்சிகளில் உள்ளது. கனுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி அவரை அழைத்து சென்றோம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அல்லவா. அந்த அத்தாட்சிகள், இந்த மிஅராஜுடைய நிகழ்வு பெரிய அத்தாட்சி. இன்னொரு வகையிலையும் சொல்லலாம், இந்த நிகழ்வு பெரிய அற்புதம் என்று கூட சொல்லலாம், பெரிய அற்புதம் என்று கூட சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்தாலும் மிஅராஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதம். அது மிகப்பெரிய அற்புதம். அது யூதர்கள் வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காண்டி. நீங்க எப்படி நபின்னு சொல்ல சில அத்தாட்சிகளை கொடுங்க அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன அத்தாட்சியை விரும்புறீங்க, என்ன அத்தாட்சியை விரும்புறீங்க, அந்த அத்தாட்சியை சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஒரு பெரித்த மலை கொட்டையை நீங்க முளைக்க வைக்கணும், நாளைக்கு அது பணம் தரணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கொட்டையை மட்டும் எடுத்து பூமியில் நுழைத்து என்ன பண்ணாங்க, தண்ணி ஊத்தி வச்சாங்க, காலையில் மரமாகி பழம் கொடுத்தது. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலாயிலுன் நுபுவா என்ற தன்னுடைய ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்த ஹதீஸ் அது. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தலாயிலுன் நுபுவா என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இதுல உருட்டுலாம் கிடையாது. என்ன, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்த ஹதீஸ் இது. அருமையான பெருமக்களை, இதே போன்ற அதிசயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிரம்ப நடந்தாலும் இந்த மிஅராஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதம் என்பதை பெருமக்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த சமயத்தில் ஷிர்க்குக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்திற்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. எந்த அளவுக்கு ஷிர்க் இருந்துச்சு தெரியுமா? காபத்துல்லாவில் 360 சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தாங்க. காபத்துல்லாவுல வெளிப்பகுதியில எல்லாம் இல்ல, காபத்துல்லாக்கு இன்சைட்ல, உள்பகுதியில. எல்லா சிலைகளும் எங்க இருந்துச்சு? காபத்துல்லாக்கு உள்ள வச்சு அந்த சிலைகளை காபத்துல்லாவில் வைத்து வணங்கி கொண்டிருந்தாங்க. அதை அகற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. அந்த பிரச்சாரத்தினுடைய எதிரொலியாக ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு காபத்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்திற்கு வந்தது. வந்துச்சா இல்லையா? இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் தான். என்ன, எல்லாமே சிலை வணங்கிகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. அந்த சிலை வணக்கம் வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 ஆதரவுகள் தான். உள்ள ஒரு ஆதரவு, வெளியே ஒரு ஆதரவு. வீட்டுக்குள் ஒரு ஆதரவு, வெளிப்பகுதியில் ஒரு ஆதரவு. வீட்டுல யார் ஆதரவு? வெளியே பிரச்சனை, கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்து வீட்டுக்கு வந்தா அன்னை ஹதீஜா ஆதரவு. உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நீங்க நல்லவருங்க, யாருக்கும் துரோகம் செய்யாத ஆளுங்க, யாருக்கும் அநியாயம் செய்யாத ஆளுங்க, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதருங்க, நீங்க நல்ல மனிதர், நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது என்ற ஆதரவை கொடுத்தவர்கள் அன்னை ஹதீஜா. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. வெளிப்புறத்தில் ஆதரவு கொடுத்தவங்க அபூ தாலிப். அபூ தாலிப் இருக்கும் வரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிருக்கு முழு பாதுகாப்பு. யாருமே எதுவுமே செய்ய முடியல. இந்த 2 பேரும் மவுத்தாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 52வது வயசுல இந்த 2 பேரும் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பாதுகாப்பும் வெளியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பும் ஒரே ஆண்டில் மரணம். 2 பேரும் மவுத்தான பிறகு யார் ஆதரவு? உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்ய முடியாமல் தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு போனா இதுக்கு மேல கல்லெடுத்து அரைஞ்சிட்டாங்க, துரத்தி விட்டுட்டாங்க. அங்க ஆதரவுகள் இல்ல, எதிர்ப்பு, அங்கேயும் எதிர்ப்பு. அங்க இந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் சஞ்சலம் ஏற்பட்டு, கவலை ஏற்பட்டு, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அல்லாஹ் தன்னின் பக்கம் அழைத்து சென்றான். அது எவ்வளவு பெரிய ஆறுதல், எவ்வளவு பெரிய நிம்மதி, எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று விட்ட பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா கவலைகளும் நீக்கப்பட்டன. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியம். சொர்க்கவாசிகள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்களுக்கு எங்க அல்லாஹ்வை தான் பார்க்கணும், அல்லாஹ்வுடைய லிகா வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். சொர்க்கத்தில் எல்லாமே இருக்காங்க. இதை விட உயர்வானது அல்லாஹ்வை சந்திப்பதுதான். அது கிடைச்சிட்டா போதும் எங்களுக்கு. அது கிடைத்து விட்டால் சொர்க்கமே மறந்துவிடும். அந்த அல்லாஹ்வுடைய சந்திப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிடைத்ததனால அவர்களுக்கு ஏற்பட்ட கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கியது என்று பெருமக்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்படி இந்த 2 பேர்களும் மரணித்த அந்த ஆண்டுக்கு பேரே ஆமுல் ஹுசுன், கவலையுடைய ஆண்டு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் 2 விதமான ஹதீஸ் இருக்கு. ஒன்னு காபத்துல்லாவுல ஹத்தீம் அப்படிங்கிற ஒரு அரைவட்ட பகுதி இருக்கிறது அல்லவா, அந்த அரைவட்ட பகுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தாங்க இரவு நேரத்துல அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல வருது உம்மஹானியுடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தாங்க அப்படின்னு செய்தி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக மொத்தம் மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து அழைத்து கொண்டு எங்க போறாங்க? ரொம்ப நீளமான ஹதீஸ் தான், சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி செய்திகளுக்கு சென்றேன். காபத்துல்லாவில் இருந்து அழைத்துக் கொண்டு எங்க போறாங்க? பைத்துல் முகத்தஸுக்கு போறாங்க.
மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைச்சிட்டு போறாங்க. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு தான் போறாங்க? இங்க மக்காவில இருந்து கூட்டிட்டு போக முடியாதா? ஏன் பைத்துல் முகத்தஸுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா, இந்த பயணத்தையே 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்னு தரைவழி பயணம், இன்னொன்னு வான்வழி பயணம். இந்த தரைவழி பயணத்துக்கு பிறகு சுபஹானல்லதி அஸ்ரா அல்லது இஸ்ரா அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லப்படுது. அந்த வான்வழி பயணத்திற்கு பேரு மிஅராஜ் என்று சொல்லப்படுது. இப்படி 2 விதமான பயணம், இந்த 2 விதமான பயணங்களில் அவங்க மேற்கொண்டாங்க. இந்த அஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய தரைவழி மார்க்கமாக சென்ற இந்த பயணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏன் இங்க இருந்தே மிஅராஜ் கிடைக்காதா அப்படின்னா, அதற்கு நிறைய செய்திகளை பெருமக்கள் நமக்கு விளக்கி சொல்வாங்க. இந்த கஅபத்துல்லா இருக்குல்ல, அபூதர் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய இல்லமான பள்ளிவாசல் எது என்று கேட்டப்ப மஸ்ஜிதுல் ஹராம் சொல்வாங்க. அதுக்கு அடுத்து எது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்வாங்க. 2க்கும் வித்தியாசம் எவ்வளவு காலங்கள் அப்படின்னு கேட்ட பொழுது 40 வருடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. எவ்வளவு நாள்? 40 வருஷம் சொல்வாங்க. கிட்டத்தட்ட கஅபத்துல்லாஹ் உருவாகி 40 வருடத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் கட்டப்படுகிறது. 2 பள்ளிவாசலும் என்ன, யார் கட்டின பள்ளிவாசல் தெரியுமா? 2மே நபிமார்கள் கட்டின பள்ளிவாசல். இது யார் கட்டினது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது. அது யார் கட்டினது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது. இந்த நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசலில் தொழுதாதான் நன்மைகள் அதிகம். இன்னொரு பள்ளிவாசலும் இருக்கு, மஸ்ஜித் நபவி, அங்க தொழுதாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளிவாசல். இந்த 3 யார் கட்டின பள்ளிவாசல்? நபிமார்கள் கட்டிய பள்ளி. ஒன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 பள்ளிகள் மட்டும்தான் பயணமாக மேற்கொள்ள வேண்டும் தொழுவதற்கு. உலகத்தில் மீதி எல்லா பள்ளிகளும் நன்மைகள் சீரான நன்மைகள் தான், ஒரே நன்மை தான். இந்த 3 பள்ளிவாசல்ல தொழுதாதான் என்ன நன்மைகள் அதிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றாங்களே, ஏன் அப்படின்னா, இப்படி முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல், 2வதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டது இந்த 2 பள்ளிகளையும் சுத்தம் செய்வதற்கு தான். ஒன்னு கஅபத்துல்லாவில் இருந்த 360 சிலைகளையும் முழுமையாக ஒழித்து சுத்தம் செய்தார். 360 சிலைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி பரிசுத்தப்படுத்தினாங்க. இன்னொரு பைத்துல் முகத்தஸ், அதுவும் நபி கட்டிய பள்ளி, அதுவும் புனிதமான பள்ளி. அந்த பள்ளியையும் சுத்தம் செய்வதற்கு பரிசுத்தப்படுத்தக்கூடிய கடமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததனால், அவர்கள் அந்த பள்ளியை பார்க்காமல் அதுவரையும் இருந்ததனால் அல்லாஹ் இந்த ஜிப்ராயில் மூலமாக அழைத்து சென்று அந்த பள்ளியை காட்டினார். இந்த 2 பள்ளி தான் நீங்கள் சுத்தம் செய்ய பரிசுத்தப்படுத்த வேண்டிய பள்ளிவாசல். ஒன்னு மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்னு அக்ஸா அப்படிங்கிறத காட்டுவதற்காக வேண்டி. அதே போல இந்த நசராக்கள்கிட்ட தான், கிறிஸ்தவர்கள்ட்ட தான் அந்த காலத்துல அந்த பைத்துல் முகத்தஸ் இருந்துச்சு. ஆனால் யூதர்கள் இன்று ஆக்கிரமிப்பு செய்து அநியாயம் செய்ய கொண்டிருக்கிறார்களே, இவங்களை கஷ்டப்படுத்தணும்னே அந்த பள்ளிவாசல்ல பைத்துல் முகத்தஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? நசராக்கள் குப்பை மேடுகளாக ஆக்கினாங்க. என்ன பண்ணாங்க? குப்பை மேடுகளாக ஆக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் என்ன பண்ண முடியல? பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற முடியல. தன்னுடைய கடைசி காலத்தில் உசாமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில ஒரு படையை அனுப்பி சிரியாவுக்கு அனுப்பி அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்காக வேண்டி ஒரு படையை அனுப்பியதாக ஹதீஸ்கள்ல வருது. ஆனால் அது நடக்கல. அது எப்பதான் நடக்குது அப்படின்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான், ஹிஜ்ரி 14 தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த புனிதமான பைத்துல் முகத்தஸ் மீட்டெடுக்கப்படுகிறது.
மீட்டெடுக்கப்பட்டதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீட்டெடுக்கப்பட்டதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி. அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமையில் தான் பைத்துல் முகத்தஸை முற்றுகையிடுவதற்காக வேண்டி ஒரு டீம் போச்சு, ஒரு படை போச்சு. அந்த படை பைத்துல் முகத்தஸ் சுற்றி நின்னுமே கிறிஸ்தவர்கிட்ட தான் அந்த பள்ளிவாசல் இருந்துச்சு. அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க, சண்டைக்கு வரல, நாங்க சண்டை போறதுக்கு நாங்க தயாராகல, நாங்களும் ஒப்படைச்சிடுறோம் பைத்துல் முகத்தஸ் சொல்லி சொல்றாங்க. யார் தளபதி? அபூ உபைதத்துல் ஜர்ராஹ். எல்லாரும் பைத்துல் முகத்தஸை கூட்டி சாவிய தளபதிக்கு கொடுப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களில் ரொம்ப வயது முதிர்ந்த ஒருவர் இருந்தார். அவரு அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் கூப்பிட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டார். என் பேரு அபூ உபைதா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் உங்களுக்கு சாவியை கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏங்க, இந்த சாவியை பெற்றுக் கொள்வதற்கு உமர் வேண்டும். எங்க உமர்னு கேட்கிறார். இந்த சாவியை பெற்றுக் கொள்வதற்கு உமர் வேண்டும். உமர் என்பவர் வந்தால்தான் இந்த சாவியை நான் தருவேன். உமர் வேணுங்கிறார். அபூ உபைதா ஜர்ராஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா செய்தி அனுப்புறாங்க மதீனாவுக்கு. அனுப்பி மதீனாவுல உமர் ரலியல்லாஹு தஆலா மூத்த சஹாபாக்களுடன் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி பைத்துல் முகத்தஸுடைய சாவியை பெற்றுக் கொள்வதற்கு நான் தான் வரணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கிறாங்க. எல்லோரும் அனுப்பி வைக்கிறாங்க. போறாங்க. போனோன்னு அந்த வயது முதிர்ந்த பாதிரியார் இருக்கிறார் அல்லவா, கிறிஸ்தவ பாதிரியார், அவர் அழைத்து உங்க பேர் என்னன்னு கேட்கிறார். என் பேர் உமர். என்ன தெரியுதான்னு கேட்டார். தெரியாதுன்னு சொல்றாரு. உங்களை எனக்கு தெரியும், நான் உங்களை பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கோம். என்ன அக்ரிமெண்ட்? உமருக்கு தெரியல. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட்டை நீங்க எழுதி எனக்கு சைன் பண்ணி கொடுத்திருக்கீங்க. என்ன அக்ரிமெண்ட் கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த வருஷத்துல அவங்களுக்கு வயசு அப்ப 25. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு தஆலா வயசு எத்தனை? 25. வியாபார ரீதியாக எங்க போறாங்க? பலஸ்தீனுக்கு போறாங்க, சிரியாவுக்கு போறாங்க. போய் வியாபார ரீதியா பேசி ஒருத்தன் வியாபாரத்துல சண்டைக்கு வந்துட்டான். யார்கிட்ட? உமர்கிட்ட. சண்டை உமர்கிட்ட போய் ஜெயிக்க முடியுமா? ஒரு அடி அடிச்சாரு, மௌத்தாயிட்டாங்க. அவனுடைய குடும்பத்தார்கள் சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. லோக்கல்ல ஆளவன் லோக்கல்ல யாரையாச்சும் அடிச்சுட்டு மீண்டுட்டு வர முடியுமா? முடியாது. இப்பயும் அப்படிதானே இருக்கு. லோக்கல்ல உள்ள ஆளை அடிச்சு மௌத்தாயிட்டான். எல்லோரும் சூழ்ந்துட்டாங்க. இவன் ஓடி போய் பைத்துல் முகத்தஸுக்குள்ள போயிட்டான். அங்க போனா ஒரு பெரியவர் இருந்தார். அவரு யார்ப்பா நீனு? நான் உமர். எங்க வந்த? நான் மக்காவாசி. எதுக்கு வந்த? வியாபாரத்துக்கு வந்த. என்ன பதட்டமா இருக்கே? என்ன இதுமே ஒருத்தன் சண்டைக்கு வந்தா அடிச்சு செத்து போயிட்டான். அப்படியா? நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன். ஆனா உன் மூலமாக இந்த பைத்துல் முகத்தஸ் ஒரு காலத்தில் வெற்றி கொள்ளப்படும். அந்த சமயத்தில் சண்டை ஏற்பட்டால், போர் ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்பட்டால் என்னை விடுதலை செய்து விடுவேன், எனக்கு எழுதி கொடு, உன்னை நான் பாதுகாத்துக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா எழுதி கொடுத்திருக்கிறார். அத அந்த அக்ரிமெண்ட் தூக்கி காமிக்கிறான். நீங்க எழுதி கொடுத்தது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா முன்னறிவிப்புகளில் இருக்கக்கூடிய செய்திகள். இதெல்லாம் எங்க இருக்கு? முன்னறிவிப்புகளில் இருக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம். அருமையான பெருமக்களே, இப்படி பைத்துல் முகத்தஸை பற்றி உண்டான வரலாற்று நிகழ்வுகள் நிறைய, நம்ம சுவாரஸ்யமான செய்திகளை நாம் நிறைய சொல்லிக் கொண்டே போக முடியும். அருமையான பெருமக்களே, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாஹ்ல தொழுகை வச்சிருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸும் நமக்கு சொந்தமான பள்ளிவாசல், முஸ்லிம்களுக்கு இந்த உம்மத்திற்கு சொந்தமான பள்ளிவாசல். அதை காமிக்கிறதுக்காக அல்லாஹ் கொண்டுட்டு போனான்னு ஒரு செய்தி சொன்னேன். இரண்டாவது, அல்லாஹ் இந்த உம்மாவிற்கு, இந்த முஸ்லிமுக்கு சொந்தம் என்பது எப்படி காமிக்க முடியும்? எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போனாங்க, அங்க தொழுகை வைத்தாங்க. அந்த மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ்ல
அந்த பள்ளிவாசல் எங்களுக்கு சொந்தமானது, இந்த உம்மாவிற்கு சொந்தமானது என்பதற்காக வேண்டி, காண்பிப்பதற்காக வேண்டி எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டினான். எல்லா நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்சான். இந்த உம்மத்திற்கு சொந்தம் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி, இந்த உம்மத்திற்கு சொந்தமானது என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸில் தொழுகை நடத்தினாங்க. அங்க தொழுகை நடைபெற்றது. எல்லா நபிமார்களும் தொழுதாங்க. அருமையானவர்களே, அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸில் இருந்து மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார். முதல் வானத்தில் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே கதவு தட்டப்படுகிறது. முதல் வானத்தினுடைய கதவு தட்டப்படுகிறது. யார் வந்திருக்கிறார்? அல ஜிப்ரீல் வந்திருக்கிறார். மன் மஅக, உங்களுடன் யார் வந்திருக்கிறார்? மஇ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அனுமதி இருக்கா வருவதற்கு? இருக்கு, அனுமதி இருக்கு, வாங்க. உள்ள வந்தாங்க. மர்ஹபன் யா யா இப்ன ஸாலிஹ், யா நபிய ஸாலிஹ் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றாங்க. என் அருமை மகனே, சிறந்த நபியே, வாருங்கள், உள்ளே வாருங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சலாம் சொல்லி உள்ளே சென்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்த பிறகு இரண்டாவது வானத்துக்கு போகல. அதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் நடக்கின்றன. என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னா, நரகத்தினுடைய காட்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காமிக்கப்படுது. முதல் வானத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்ச பிறகு அடுத்த காட்சி என்ன? இரண்டாம் வானத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தினுடைய கொடூர காட்சிகள் எல்லாம் காண்பித்தார்கள். கொடூர காட்சிகள் எல்லாம், வேதனை காட்சிகள் எல்லாம். அப்படி போகும் பொழுது ஒரு அழகான பெண், ரொம்ப அழகான பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுறாங்க. யா முஹம்மத் சல்லி, முஹம்மதே வாங்க, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. சத்தமா கூப்பிடுறாங்க. பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுக்காம போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுக்காம பார்த்துட்டு போயிட்டாங்க. ஜிப்ரீல் கேட்டாங்க, யார் இந்த அழகான பெண்? நான் என்னை கூப்பிட்டாங்க, போனீங்களா? போகல, நான் வந்துட்டேன் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் இந்த உலகம், துன்யா. நீங்கள் மட்டும் அந்த பெண்ணுடைய அழைப்புக்கு நீங்க செவிதாழ்த்தி அங்கே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய உம்மத் எந்த இபாதத்தும் செய்யாமல் துன்யாவில் மூழ்கி இருப்பாங்க. இந்த உம்மத்து துன்யாவில் முழுமையாக மூழ்கி இருப்பாங்க. அதுதான் துன்யா, உலகம், ஆசாபாசங்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, அந்த குரல் யாருடைய குரல் தெரியுமா? அந்த பொம்பளை குரல் இல்ல, இப்லீஸ் அழைச்சான் உங்களை. யாருடைய குரல்? இப்லீஸ் அழைச்சான், ஷைத்தான் அழைச்சான் உங்களை. அவன் தானே வழி கெடுப்பான், அவன் அழைச்சான் உங்களை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. அடுத்து ஒரு கூட்டத்தை பார்க்கிறாங்க. அந்த கூட்டத்தார்கள் இறைச்சி சாப்பிடுறாங்க. நல்ல இறைச்சியும் இருக்கு, சுத்தமான இறைச்சியும் இருக்கு, கெட்ட இறைச்சியும் இருக்கு. நல்ல இறைச்சி இருக்கு, கெட்ட இறைச்சி. நல்ல இறைச்சியை விட்டு விட்டு கெட்ட இறைச்சியை வீணான போன இறைச்சியை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, யாருங்க இது? நல்ல இறைச்சி இருக்கு, அதை விட்டுட்டு கெட்டு போன இறைச்சியை எப்படி சாப்பிட்டு இருக்காங்களே? இவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் ஹலால் என்பது இருக்கக்கூடிய சமயத்தில் ஹராமை உண்டவர்கள். இவர்கள் ஹலால் என்ற சுத்தமானது இருக்கக்கூடிய சமயத்தில் ஹராமை உண்டு வாழ்ந்த மனிதர்கள் இவர்கள். இவர்கள் நரகத்துல அசிங்கமானது, அங்க அசிங்கமானது சாப்பிட்டதுனால இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அசிங்கமானது சாப்பிட்டு இருக்கிறாங்க என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கி சொன்னாங்க. அதே போல அடுத்து ஒரு சில பேர்களை பார்க்கிறான். அவருடைய உதடுகள் எல்லாம் ரொம்ப பெருசா அப்படி தொங்குது. உதடுகள் எல்லாம் என்னப்படுது? பெருசா அப்படி ஒட்டகத்திற்கு உதடு பெருத்து போய் தொங்கும் அல்லவா, அதே போல பெருசா தொங்குது.
அதனுடைய வாயில இறைச்சி வைக்கப்படுகிறது. இறைச்சி வச்ச உடனே நெருப்பு அப்படி கப்புன்னு பிடிக்குது. வாயில இறைச்சியை வச்ச உடனே வாயில என்ன பண்ணுது? நெருப்பு அப்படி பத்திக்கிறது. யாரு இவங்க அப்படின்னா, இவங்க யதீம்களுடைய பணத்தை சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள், பொது சொத்துக்களை சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள். மக்களுக்கு இந்த உம்மத்திற்கு சேர வேண்டிய பொது சொத்துக்களையும் ஆக்கிரமிச்சு சேர்ந்து சாப்பிட்டு இருந்தவங்க. இவங்க யதீம்களுடைய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இங்க கிடைக்குது என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்கக்கூடியவருடைய காட்சிகளை என்ன பண்ணாங்க? விலைக்கு சொன்னாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு காட்சியை பார்க்கிறாங்க. யார் அந்த காட்சி? என்ன காட்சி அது அப்படின்னா, ஒவ்வொரு ஆணுக்கும் பெரிய பெரிய வயிறு மட்டும் ஒரு பில்டிங் போல இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய பில்டிங் பெருசுல ஒரு வயிறு இருந்துச்சுன்னா ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும்? அப்படி வயிறு பெருத்தவர்களாக, பெரிய மாளிகையை போன்ற வயிறு உள்ளவர்களாக இருந்தாங்க. இவங்க என்ன நடக்குது அப்படின்னா, கீழே விழுறாங்க, திருப்பி எந்திக்கிறாங்க, கீழே விழுறாங்க, திருப்பி எந்திக்கிறாங்க. இப்படி ஒரு காட்சி ஒண்ணு நடக்குது. இவர்கள் துஆவும் செஞ்சிட்டு இருக்காங்க. அல்லாஹும்ம அஹ்ரிஸ் ஸாஆ, யா அல்லாஹ் மறுமை நாளை நீ பிற்படுத்துவாயாக, சீக்கிரம் மறுமை நாளை ஏற்படுத்தாத. அல்லாஹும்ம அஹ்ரிஸ் ஸாஆ, மறுமை நாளை நீ பிற்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் இருக்கிறாங்கல்ல, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், அவங்கள நரகத்துக்கு இழுத்து செல்வாங்க. நரகத்துக்கு இழுத்து செல்வாங்க. நரகத்திற்கு அவர்களை இழுத்து செல்லக்கூடிய சமயத்தில் இந்த வயிறு பெரிய மாளிகை போல பெருசா இருக்குல்ல, இவங்களை மிதிச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களை ஏறி மிதிச்சுட்டு தான், அந்த வயிறு பெருத்தவர்களை மிதித்துக் கொண்டுதான் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு நரகத்திற்கு என்ன பண்ணுவாங்க? இழுத்துக் கொண்டு செல்லப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் இந்த வயிறு பெருத்தவர்கள்? யார் இந்த வயிறு பெருத்தவர்கள் அப்படின்னா, வட்டியையும் உண்ணவர்கள். இவர்கள் வட்டி பணத்தை உண்ணவர்கள். இன்னைக்கு நிறைய பேரு வட்டி கொடுக்கிறது தான் ஹராம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வாங்குறதும் ஹராமுங்க. வாங்குறதும் இல்ல, வியாபாரத்துக்கு தானே. வியாபாரத்துக்குனாலும் வாங்க கூடாதுல்ல. வியாபாரத்துக்குனாலும் என்ன பண்ணக்கூடாது? வாங்கலாமா? வாங்க கூடாது. ஹராம் ஹராம் தான். அல்லாஹ் எதை தடை செய்தானோ அது எல்லா இடத்திலும் தடை செய்யப்பட்டதுதான். கொடுப்பதும் கூடாது, வாங்குவதும் கூடாது. வாங்குவதற்கும் அனுமதி இல்லை, கொடுப்பதற்கும் அனுமதி இல்லை. இரண்டுமே ஹராம் தான், தடுக்கப்பட்ட செயல்தான். கவனமாக இருக்க வேண்டும். வேற என்னங்க பண்றது? வியாபாரம் செய்யணும்னா அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை போதுமாக்கி கொண்டு வாழு. அதே போதுமா? இன்னைக்கு வட்டி இல்லாம ஒண்ணுமே இல்லையே. ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் இஎம்ஐ, ஒரு பைக்கு வாங்குறதா இருந்தாலும் இஎம்ஐ, ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் இஎம்ஐ. இஎம்ஐ இல்லாம வீடுகளும் இல்லை, காரும் இல்லை, பைக்கும் இல்லாம இருக்கக்கூடிய உலகம் இது. இருந்தாலும் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். எது வட்டி என்று நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறதோ அதில் நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக இருக்க வேண்டும், கவனமாகவும் இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்படி வட்டி சாப்பிட்டக்கூடிய நிலை எப்படி இருக்கு? வயிறு பொறுத்து ஒரு மாளிகை போல அவனுடைய வயிறுகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கொடூரமான நிலைப்பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அடுத்து ஒரு கூட்டத்தை பார்க்கிறாங்க. அந்த கூட்டத்தார்கள் யார் அப்படின்னா, பெரிய கல்லை தூக்கி தலையில போடப்படுது. அவங்க தலையில பெரிய பாறங்களை தூக்கி தலையில போட்டா ஆகும், தலை என்ன பண்ணும்? நசுக்கி போயிடும், சிதறி போயிடும். நசுக்கி சிதறி போய்விடும். சிதறிய தலைகள் எல்லாம் திரும்பவும் ஒன்று சேருகின்றன, திரும்பவும் நசுக்கப்படுது, திரும்பவும் ஒன்னா செல்லுது. இந்த காட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க. ஏன் இவங்களுடைய தலைகள் நசுக்கப்படுது, ஏன் திரும்பவும் ஒன்று சேர்க்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் மன்னுகும் இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கப்பட்டுள்ளது. யார் தெரியுமா? பெரிய பாவம் செஞ்சவங்க எல்லாம் இல்ல, தொழுது இருக்கிறாங்க. தொழுகையாளிகள் தான். தொழுகையை உரிய நேரத்தில் ஒழுங்கா தொழுகாம விட்டவங்க, தொழுகைய உரிய நேரத்தில்
சரியான முறையில தொழுகாம விட்டவர்கள் அவருடைய நிலைப்பாடு என்ன? யாருமா குழந்தை அப்சல் இல்லையா? தொழுகையை சரியான நேரத்தில் தொழுகாமல் இருந்தவர்கள் தனக்கு தன்னுடைய தலையை அல்லாஹ் அழகாக கொடுத்திருந்தும் அல்லாஹுக்காக வேண்டி இந்த தலையை சிரத்தை தாழ்த்துவதற்கு சிரமணிவதற்கு முடியாதவர்கள் தலைக்கடம் பிடித்து வாழ்ந்தவர்கள் அல்லவா? அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரமும் அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தாதவர்கள் இந்த தலையை நசுக்கி அல்லாஹ் என்ன பண்றான்? வேதனை செய்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார். அடுத்து ஒரு கூட்டத்தார்களை பார்க்கிறாங்க. அடுத்து ஒரு கூட்டத்தார்களை பார்க்கிறாங்க. அந்த கூட்டத்தார்கள் அவருடைய விழா எலும்பு பகுதியில் உள்ள சதையை அறுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. விழா பகுதியில் அறுத்து என்ன பண்றாங்க? தன்னுடைய மாமிசங்களையே அவங்க என்ன பண்றாங்க? சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றி புறம் பேசி திரிந்து கொண்டிருந்தவர்கள். தங்களுடைய மாமிசங்களை அவர்களே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? தங்களுடைய இறைச்சிகளை அவங்களே சாப்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடூரமான நிலை, எவ்வளவு கொடூரமான நிலை. சமீபத்தில் ஒரு ராணுவ வீரன் ஒருத்தவன் தன்னுடைய மனைவிய 100 துண்டா ஆக்கி குக்கர்ல போட்டு சதையே இல்லாமல் ஒன்றும் இல்லாம ஆக்கி என்ன எதிர ஆத்துல தூக்கி போட்டுட்டு வந்தாங்க. என்ன இப்படி கொடூரமானவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தண்டனையை கொடுக்கிறான் நாளை மறுமை நாளையில. அவருடைய சதையை அறுத்து அவர்களே உண்ணக்கூடிய நிலை. இந்த காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது இவர்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றி புறம் பேசி திரிந்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்குண்டான வேதனையும் தண்டனையும் இதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இன்னொரு கூட்டத்தையும் பார்க்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரும்புனால் கத்திரி இரும்புனால் இருக்கும்ல, அந்த கத்திரியை கொண்டு தன்னுடைய உதடுகளை அவங்களே வெட்டிக்கிறாங்க. அவங்க உதடுகளை என்ன பண்றாங்க? அவங்களே வெட்டிக்கிறாங்க. வெட்டி இவங்க யாரு? தன்னுடைய உதடுகளையே அவங்க வெட்டிக்கிறாங்களே, யார் இவங்க அப்படின்னு கேட்ட பொழுது இந்த உலகத்தில் தன்னுடைய இவர்கள்லாம் பெரும் பேச்சாளர்கள். அவங்க மார்க்கத்தை சொல்லி மக்களை குழப்பியவர்கள். இவர்கள் ஃபித்னாவை ஏற்படுத்தியவர்கள், குழப்பவாதிகள். எத்தனை குழப்பவாதிகள் இருக்கிறாங்க இன்னைக்கு? எத்தனை கூட்டங்கள் இருக்கின்றன? மார்க்கத்தின் பெயரால் சம்பாதித்து தின்று கொண்டிருக்கிறாங்க இல்லையா? மார்க்கத்தை சொல்லி தன்னுடைய வயிறை பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி இதே போன்ற காட்சிகள் காட்டப்பட்டன. அடுத்து 2வது வானம் அழைத்து சென்றாங்க. 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சகோதரர்கள். சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள், இல்லது ஹாலா மக்கள், இது மாதிரி உள்ளவங்க 2 பேரும் 2வது வானத்தில் இருந்தாங்க. அவங்களையும் சந்திக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து 3வது வானத்துல 3வது வானத்துக்கு போனவனே 14ஆம் இரவு பௌர்ணமியே இருந்ததை போல இருந்தது. அந்த 3வது வானத்துல பிரகாசமா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 14ஆம் இரவுடைய பௌர்ணமியை பார்த்ததை போல இருந்தது. யாருன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதிய யூசுஃபுன் நிஸ்பு ஜமாலில் பஷர். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு எவ்வளவு அழகு இருக்கிறது, அதில் சரிபாதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய அழகையும் சரிபாதியை எடுத்து யாருக்கு கொடுத்திருந்தான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த அளவுக்கு பிரகாசமா இருந்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்த வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கடுத்த வானத்தில்
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கடுத்த வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க போனோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து திரும்பி அழுகுறாங்க. மா யுபதிக யா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. சொன்னாங்க, அபுக்கி, நான் அழுகுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லி அன்ன குலாமன், இவர் சின்ன வயசு உடையவர். யாரு சொல்லுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன வயது உடையவங்க. இவர் சின்ன வயது உடையவர். இவர் பஅஸ பஅதி, எனக்கு பிறகுதான் நபியா அனுப்பப்பட்டார். அவங்கள மூசா அலைஹிஸ்ஸலாம் 500 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. எத்தனை வருஷம்? 500 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வயசு எத்தனை? 63 தான். ஆனா இதுக்கு போனது 52, 52 வயசு தான். அந்த வயசுல சின்ன வயது தான். 500க்கும் 52க்கும் வித்தியாசம் இருக்கு. சின்ன வயசு பையன் இவரு. எனக்கு பிறகு நபியாக அனுப்பப்பட்டாரு. ஆனாலும் யதுகுலூனல் ஜன்னத மின் உம்மத்தின் கஸீருன், என்னுடைய உம்மத்தை விட இவருடைய உம்மத்து அதிகமானவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். அவ்வளவு பெரிய கூட்டம் சொர்க்கத்துக்கு போகுது. நான் இவ்வளவு வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து இவ்வளவு பெரிய உம்மத்துகளை உருவாக்க முடியலையே, அவ்வளவு பேர்களையும் சொர்க்கத்திற்கு என்னையால் அழைத்து செல்ல முடியவில்லையே என்று அழுகிறேன்னு சொல்லி அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சுட்டு 7வது வானத்துக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. 7வது வானத்துல தான் பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற பகுதி இருக்கிறது. பைத்துல் மஅமூர்னா என்ன அப்படின்னா, மலக்குமார்கள் வணக்கம் செய்யக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, தொழுகக்கூடிய இடம்தான் பைத்துல் மஅமூர். இந்த உலகத்தில் காபத்துல்லா இருப்பதை போல, உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தொழுவதற்கு ஒரு பள்ளிவாசல் இருப்பதை போல, மலக்குமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழுகுவதற்குண்டான இடம் எது? பைத்துல் மஅமூர். அது எங்க இருக்கு? 7வது வானத்தில் இருக்கு. அந்த 7வது வானத்தில் ஒரு மனிதர் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். யாரையோ எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வானத்திற்கு செல்லுகிறாங்க. யார் வந்திருக்கிறான்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களோட யாரு? மன் மஅக, உங்களோட யார் வந்திருக்கான்னு கேட்டப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்றாங்க. மர்ஹபன் யா இப்னஸ் சாலிஹ் வ நபியஸ் சாலிஹ் என்று வரவேற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சந்திச்சாங்க. ஏன்னா அந்த பள்ளிவாசல்ல ஏன் உட்கார்ந்து இருக்காங்கன்னா, உலகத்தில் அந்த காபத்துல்லாவை கட்டிய, மஸ்ஜிதுல் ஹராமை கட்டிய அந்த புண்ணியவானுக்கு அல்லாஹ் அங்கேயும் பள்ளியில் அமர வைத்திருக்கிறார். அருமையான மக்களே, இப்படி நபிமார்களை 7 வானங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திச்சு அதை தாண்டி அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அர்ஷுக்கு சென்றார்கள். சிதறத்துல் முன்தஹா, அதுவரைன்னா யார் வந்தா? ஜிப்ரீல் வந்தாங்க. இதை தாண்டி நான் வர முடியாது, நான் வந்தா நான் சாம்பல் ஆயிடுவேன், எனக்கு வருவதற்கு அனுமதி இல்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அல்லாஹ்வை சந்திச்சாங்க. அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ் 3 விதமான அன்பளிப்புகளை கொடுத்தார். என்ன அன்பளிப்பு அப்படின்னா, ஒரு நன்மை செய்தால் 1க்கு 10 நன்மை சொல்லி மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? 1 ரூபாய் தர்மம் செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன 10 ரூபாய் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறார். 1க்கு 10 நன்மையை தருகிறார். ஒரு ரக்காத் தொழுதீங்கன்னா 10 ரக்காத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹ் தருகிறான். இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டது. வேற எந்த உம்மத்திற்கும் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்காது. இதை ஒன்ன கொடுத்தான். 2வது சூரத்துல் பக்ராவுடைய 2 ஆயத்துகள் இருக்கிறது அல்லவா? ஆமன் ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தும் அதுக்கடுத்து வரக்கூடிய ஆயத்தும், அந்த 2 ஆயத்துகளையும் அல்லாஹ் எங்கதான் கொடுத்தான்? பூமியில இறக்கல. மியராஜுக்கு போனப்ப அல்லாஹ் கூட அங்கேயே கொடுத்தான். அந்த 2 ஆயத்துகளும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள். 2வது. 3வது தொழுகை. 50 வேளை தொழுகை கொடுத்தான் அல்லாஹ். எத்தனை வேளை? 50 வேளை. 5 முடியலையே நம்மளாட்டி. 5 என்ன பண்ண முடியல நம்மளாட்டி முடியலையே. ஃபஜ்ருக்கெல்லாம் பார்த்தா ஒரு சப்பு தான், ஒரு சப்பு பூர்த்தி ஆகுமா இல்லையான்னு சொல்லி கவலையாக பார்த்தா பரவாயில்ல, பாதி பேர் மஸ்பூக்கா கூட லேட்டா வந்து கூட ஒரு சப்பு கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த தொழுகையும்
நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நாளையில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கலாமா? இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஜருக்கு எத்தனை பேர் வருவோம்? ஒருத்தர் தானே சொல்றீங்க, எல்லாரும் சொல்லலையே. தொழுகை எங்கதான் தொழுதுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், இங்கதான் வரணும்னு இல்லை. நீங்க வாக்குறுதி கொடுத்தா எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் மோமீன்கள். நமக்கு எங்க அருகாமையில் பள்ளிவாசல் இருக்கிறதோ அங்கு தொழுகணும். தொழுகை எதுவரையும் மரணிக்கும் வரை, மரணம் வரும் வரையும் நீங்கள் தொழுக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மரணம் வரும் வரையும் தொழுக கடமை. உடம்பு முடியாம இருந்தாலும் தொழுக கடமை தான். சுய நினைவு இருக்கும் வரையும் தொழுகை கடமை. சுய நினைவை இழந்து விட்டால்தான் தொழுகை கடமை இல்லை. சுய நினைவை இழந்துட்டோம் அப்படின்னா தான் தொழுகை கடமை இல்லை. தொழுகை கடமையாக்கப்பட்ட நாள் என்ற நாள் என்ன? இப்படி 3 விதமான அன்பளிப்புகளை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான். மக்கள்கிட்ட வந்து இந்த தொழுகை இன்னைக்கு இல்லாம போச்சு. தொழுகை நாம என்ன பண்ணணும்? தொழுகணும். இந்த மேராஜுடைய படிப்பினையே தொழுகைதான். அது தொழுகையை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஷாபானுடைய மாதம், அதுவும் சிறப்பான மாதம். அடுத்த மாதம் என்ன மாதம்? ரமலானுடைய மாதம். அதுலயும் நம்ம சிறப்பா தொழுகணும். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை தொழுகையாளிகளாக, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை தொழுகையுடைய மனிதர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய காலங்கள் எல்லாம், எல்லா காலமும் மரணிக்கும் வரையும் தொழுகையாளிகளாக நம்மளை வாழச் செய்வானாக. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரையும் நம்முடைய தலையை சஜிதா செய்து தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பள்ளிகளில் வந்து ஜமாஅத்துடன் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த புனிதமான மாதத்தில் எந்த பரக்கத்துகளை எல்லாம் அல்லாஹ் இறக்குகிறானோ அந்த பரக்கத்துகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை தந்திர முடிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.